கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மைமுண்டாவதாக. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, 5 மாதங்களை கடந்து இந்த 6வது மாதத்தில் முதலாம் நாள் காலையில் தேவனுடைய பாதத்தில் வரும்படியாக ஆண்டவர் செய்த நல்ல கிருபைகளுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். அதில் கடந்த நாட்களில் பலவிதமான லாக்டவுன், பலவிதமான கொரோனாவுடைய சூழ்நிலைகள், பல காரியங்கள் மத்தியிலே நீங்கள் கடந்து போனாலும் ஆமீன், இந்த வருடத்தில் 5 மாதங்களை முடித்து 6வது மாதத்தில் காலெடுத்து வைக்க செய்தவர் கர்த்தருக்கு. இந்த மாதமும் இனி வருகிற நாட்களிலேயும் ஆண்டவர் நிச்சயமாய் உங்களை நடத்துவார். இந்த ஆராதனைக்கு அதிகாலை வாக்குத்தத்த ஆராதனையில் இருக்கிற உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. நாம் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, நாங்கள் நன்றியோடு கூட உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா, கடந்த 5 மாதங்கள் கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுத்து ஆண்டவர் இந்த 6வது மாதத்தையும் காண செய்த நல்ல கிருபைகளுக்காக உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். நாங்கள் பாடுகிற பாடல்கள், வசனங்கள், ஆண்டவர் ஆலோசனைகள் எல்லாம் ஆசீர்வாதமாய் அமைய கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. உடைய பாதத்தில் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளுங்க நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். சில பாடலை பாடி ஆண்டவருடைய நாமத்தை நாம் மைப்படுத்துவோம். என் கூட சேர்ந்து நீங்களும் பாடுங்கள். அன்பானவர்களே, ஒரு பழைய பாடல், காலைதோறும் கர்த்தனே புது கிருபை தினம் பொழிகின்றீரே என்ற பாடலை பாடி ஆண்டவருடைய நாமத்தை நாம் மைப்படுத்துவோம். ஆண்டவர் நம்மை ஆஸ்வதிப்பாராக. ஹல்லேலூயா. காலைதோறும் கர்த்தனே புது கிருபைகள் தினம் பொழிகின்றீரே. காலைதோறும் கர்த்தனே புது கிருபைகள் தினம் பொழிகின்றீரே. காலைதோறும் கர்த்தனே நம் தேவன் நல்லவரே, மாதேவன் வல்லவரே. நம் தேவன் நல்லவரே, மாதேவன் வல்லவரே. உம் சமூகம் எனக்கு ஆனந்தமே, உம் சமூகம் எனக்கு ஆனந்தமே. காலைதோறும் கர்த்தனே புது கிருபைகள் தினம் பொழிகின்றீரே. காலைதோறும் கர்த்தனே ஆழியின் அலைகள் ஓயாது போல் அன்பின் அலைகள் எழும்புமே. ஆழியின் அலைகள் ஓயாது போல் அன்பின் அலைகள் எழும்புமே. மலைகள் விலகும், பர்வதம் அகலும், மாறாதவும் கிருபை நீங்கிடாதே. மலைகள் விலகும், பர்வதம் அகலும், மாறாதவும் கிருபை நீங்கிடாதே. காலைதோறும் கர்த்தரே புது கிருபைகள் தினம் பொழிகின்றீரே. காலைதோறும் கர்த்தரே ஆதி அதிசய அற்புதங்கள் வல்லமை நானும் கண்டிடவே. ஆதி அதிசய அற்புதங்கள் வல்லமை நானும் கண்டிடவே. மகிமையின் சாயல் அணிந்து நானும் மனதில் மறுரூபமாகிடுவே. மகிமையின் சாயல் அணிந்து நானும் மனதில் மறுரூபமாகிடுவே. காலைதோறும் கர்த்தரே புது கிருபைகள் தினம் பொழிகின்றீரே. காலைதோறும் சபையின் நடுவில் வல்லமை விளங்க, சந்ததம் ஓங்க புகழ் நிற்க. சபையின் நடுவில் வல்லமை விளங்க, சந்ததம் ஓங்க புகழ் நிற்க. சர்வ வல்லவரே உம் அன்பின் மார்பில் சாய்ந்திடுவேன் நான் என்றென்றுமா. சர்வ வல்லவரே உம் அன்பின் மார்பில் சாய்ந்திடுவேன் நான் என்றென்றுமாய். காலைதோ
கர்த்தனே, புது கிருபைகள் தினம் பொழிகின்றீரே. காலைதோறும் கனிமரமாய் செழித்திடவே கர்த்தரே உமது பலன் தாரும். கனிமரமாய் செழித்திடவே கர்த்தரே உமது பலன் தாரும். காலாகாலத்தில் பலனை கொடுக்க கண்மணி போல் என்னை காத்திடுவி. காலாகாலத்தில் பலனை கொடுக்க கண்மணி போல் என்னை காத்திடுவி. காலைதோறும் கர்த்தனே, புது கிருபைகள் தினம் பொழிகின்றீரே. காலைதோறும் ஜாதிகள் நடுவில் ஜனமே கலங்கரை விளக்கமாய் திகழவே. ஜாதிகள் நடுவே ஜனமே கலங்கரை விளக்கமாய் திகழவே. எரியும் தீபங்கள் தொடர்ந்து எரிய அக்கினி ஆவியை ஊற்றிடுவே. எரியும் தீபங்கள் தொடர்ந்து எரிய அக்கினி ஆவியை ஊற்றிடுவே. காலைதோறும் கர்த்தனே, புது கிருபைகள் தினம் பொழிகின்றீரே. காலைதோறும் நம் தேவன் நல்லவரே, மாதேவன் வல்லவரே. நம் தேவன் நல்லவரே, மாதேவன் வல்லவரே. உம் சமூகம் எனக்கு ஆனந்தமே, உம் சமூகம் எனக்கு ஆனந்தமே. காலைதோறும் கர்த்தனே. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மையப்படுவதாக. அன்பானவர்களே, இன்னொரு பாடலை பாடுவோம். இந்த நாட்களில் நம்முடைய ஆண்டவர் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஒரு நாளும் நம்மை கைவிட மாட்டார். நமக்கு தெரிந்த பாடல். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். திருப்தியாக்கி நடத்திடுவார், தேவைகளை சந்திப்பார், மீதமும் எடுக்க வைப்பார். விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? வனாந்தரத்தில் 5000க்கு அதிகமான புருஷர்கள் சாப்பிட்ட புருஷர்கள். ஹல்லேலூயா, ஆமேன், ஹல்லேலூயா. அவ்வளோ பேர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் பாருங்கள் எவ்வளோ நல்லவர் பாருங்கள். எல்லாரையும் சாப்பிட வச்சு திருப்தி ஆக்கி, ஆமேன், சீசர்களை கூப்பிட்டுட்டு மீதியான துணிக்கெல்லாம் எடுங்கன்னு சொல்லி எடுத்து 12 கூட நிறைய அவங்க தலையில் வச்சு அவங்கள நடத்தினாரே. ஹல்லேலூயா. ஆமாம், அந்த வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறதே இன்றைக்கு ஆண்டவர் செய்வார். வேதம் சொல்லுகிறது, அவர் நேற்றும் இன்றும் என்றும் அவர் மாறாதவர். ஹல்லேலூயா. உலகத்தில் ஒருவேளை பற்றாக்குறைகள், பொருளாதார காரியங்களில் குறைவுகளெல்லாம் வரலாம். ஆனால் உன்னை வனாந்திரத்தில் உன்னை போஷிக்கிற, உன்னை காப்பாற்றுகிற, உன்னை நடத்துகிற ஒரு கர்த்தர் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். அதை நம்பி அதை விசுவாசித்து சந்தோஷமாக என் கூட சேர்ந்து இந்த பாடலை பாடும்படி நான் உங்களை அன்பாக கேட்கிறேன். திருப்தியாக்கி நடத்திடுவார், தேவைகளை சந்திப்பார், மீதமும் எடுக்க வைப்பார். ஹல்லேலூயா. சேர்ந்து பாடுவோமா? கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. திருப்தியாக்கி நடத்திடுவார், தேவைகளை சந்திப்பார், மீதம் எடுக்க வைப்பார், பிறருக்கு கொடுக்க வைப்பார். சொல்லுவோம். திருப்தியாக்கி நடத்திடுவார், தேவைகளை சந்திப்பார், மீதம் எடுக்க வைப்பார், பிறருக்கு கொடுக்க வைப்பார். சேர்ந்து பாடி கொண்டாடுவோ, கோடி நன்றி சொல்வோ. நல்ல காலையில சேர்ந்து பாடுங்க. பாடி கொண்டாடுவோ, நல்லவரே நன்றி சொல்வோ. திரும்ப ஆமென். பாடி கொண்டாடுவோ, கரங்கள் தட்டி பாடுவோ. கோடி நன்றி சொல்வோ. 5 அப்பங்களை
ஆயிரமாய் பெருக செய்தார். 5 அப்பங்களை ஆயிரமாய் பெருக செய்தார். 5000 ஆண்களுக்கு வயிறார உணவளித்தார். உண்மைதானே? 5000 ஆண்களுக்கு அந்த இயேசு இன்றைக்கு ஜீவிக்கிறார். இந்த மாசத்திலே உன் அற்புதமாய் நடத்தி செல்வா. அம்மேன். பாடி கொண்டாடுவோ, கோடி நன்றி சொல்வோ, சேர்ந்து பாடி கொண்டாடுவோ. நல்லவரே நன்றி சொல்வோ, பொன்னோடு பொருளோடு புறப்பட செய்தாரே. சொல்லுவோம், பொன்னோடு பொருளோடு ஏசப்பா உன்னை கைவிட மாட்டா செய்தாரே. பலவீனம் இல்லாமலே பாதுகாத்து நடத்தினாரே. ஹல்லேலூயா. பலவீனம் இல்லாமலே பாதுகாத்து நடத்தினாரே. பாடி கொண்டாடுவோ, கோடி நன்றி சொல்வோ. சொல்லுங்க எல்லாரும் சேர்ந்தாமே. பாடி கொண்டாடுவோ இயேசுவே, கோடி நன்றி சொல்வோ. காடைகள் வரவழைத்தார், மன்னாவால் உணவளித்தார். வரவழைத்தார், மன்னாவால் உணவளித்தார். கற்பாறையை பிளந்து நீர்கள் ஓட செய்தார். இஸ்ரவேல் மக்களுக்காக கற்பாறையை பிளந்து உன் வாழ்க்கையில தண்ணீர்கள் ஓட செய்வா. கைத்தடி பாடுவோம், பாடி கொண்டாடுவோம். நல்லவர், கோடி நன்றி சொல்வோ. நல்லவரே, பாடி கொண்டாடுவோ. நீடிய ஆயுள் தந்து நிறைவோடு நடத்திடுவா. சொல்லுவோம், நீடிய ஆயுள் தந்து நிறைவோடு நடத்திடுவா. முதிர் வயதானாலும் பசுமையாய் வாழ செய்வா. ஹல்லேலூயா. முதிர் வயதானாலும் பசுமையாய் வாழ செய்வா. அம்மேன். பாடி கொண்டாடுவோ, கோடி நன்றி சொல்வோ. கரங்கள் தட்டியாம் பாடி அந்த இயேசுவை, கடல் நாட்கள் அற்புதமா நடத்தின இயேசுவை. ஹல்லேலூயா. ஆமென். இந்த ஜூன் மாசத்திலையும் அற்புதமா கர்த்தர் நடத்துவார் அப்படின்னா நீ நல்ல பாடி ஆண்டவரை கொண்டாடு. ஹல்லேலூயா. பாடி கொண்டாடுவோ, கோடி நன்றி சொல்வோ. பாடி கொண்டாடுவோ. முழங்கால் படிட்டு பாடலாமா? ஓ ஹல்லேலூயா. நன்றி. ஓ ஹல்லேலூயா. பாடி கொண்டாடுவோ. முழங்கால் படிட முடிந்தவர்கள் முழங்கால் படிட்டு ஹல்லேலூயா. worship the Lord. ஹல்லேலூயா. பாடி கொண்டாடுவோ, கோடி நன்றி சொல்வோ. கம்பீர சத்தத்தோடே ஆரவார முழக்கத்தோடே சொல்லுவோம். கம்பீர சத்தத்தோடே ஆரவார முழக்கத்தோடே தெரிந்து கொண்ட தம் மக்களை தினமும் நடத்தி சென்றார். ஹல்லேலூயா. தெரிந்து கொண்ட தம் மக்களை ஜீசஸோடு நடத்தி சென்றார். பாடி கொண்டாடுவோ,
கோடி நன்றி சொல்வோத. காலையில சொல்லுங்க ஆண்டவருக்கு பாடி நல்ல தைரியமா பாடுங்க. ஹல்லேலூயா, ஓ ஹல்லேலூயா, ஜீசஸ், glory to Lord. நல்ல மகிழ்ச்சியா glory to Lord. ஆமென். உற்சாகமா நல்ல துதித்து ஆண்டவரை பாடுங்க. ஆமென், ஹல்லேலூயா. பாடி கொண்டாடுவோ கோடி நன்றி, ஓ துதிக்கும் போதெல்லாம் சுவையான உணவு அது. சொல்லுவோம், துதிக்கும் போதெல்லாம் சுவையான உணவு அது. ஆத்துமா திருப்தியாகும், ஆனந்த ராகம் பிறக்கும். ஹல்லேலூயா, ஆத்துமா திருப்தியாகும், ஆனந்த ராகம் பிறக்கும். சேர்ந்து ஆமே பாடி கொண்டாடுவோ. ஹல்லேலூயா, கோடி நன்றி சொல்வோ. ஆமே பாடி கொண்டாடுவோ. நல்லவர் நீ சொல்வோ. திருப்தியாக்கி நடத்திடுவா, இவை மீதம் எடுக்க வைப்பா, பிறருக்கு கொடுக்க வைப்பா. இந்த மாசத்துல விசுவாசத்தோடு சேர்ந்து பாடுங்காமே. திருப்தியாக்கி நடத்திடுவா, தேவைகளை சந்திப்பா. ஆமென். மீதம் எடுக்க வைப்பா, பிறருக்கு கொடுக்க வைப்பா. ஆனந்தமே பேரின்பமே, ஆடலுடன் புகழ் பாடுவோமே. சொல்லுவோம், ஆனந்தமே பேரின்பமே, ஆடலுடன் புகழ் பாடுவோமே. நல்லவர் வல்லவர் காண்பவர் காப்பவர் கர்த்தரை நானே காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன் ஸ்தோத்தரிப்பே. சொல்லு, அவர் புகழ் எப்பொழுதுமே என் நாவில் ஒலித்திடுமே. சேர்ந்து கர்த்தரை நானே காலத்திலும் ஸ்தோத்தரிப்பே ஸ்தோத்தரிப்பே. ஹல்லேலூயா, அவர் புகழ் எப்பொழுதுமே என் நாவில் ஒலித்திடுமே. ஆத்துமா கர்த்தருக்குள் மேன்மை பாராட்டும், எளியோர் அதை கேட்டு அக்களிப்பார்கள். இணைந்து துதித்திடுவோ, அவர் நாமம் உயர்த்திடுவோ. சொல்லுவோம், இணைந்து துதித்திடுவோ, அவர் நாமம் உயர்த்திடுவோ. ஆனந்தமே பேரின்பமே, ஆடலுடன் ஆடுவோமே. சொல்லுங்க, ஆனந்தமே. பாடுங்க நல்ல கைத்தட்டி. ஹல்லேலூயா, கரங்களை தட்டி. கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பது உங்கள் பலன் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா, ஆனந்தமே பேரின்பமே. ஹல்லேலூயா, புகழ் பாடுவோமே. ஜீவானை விரும்பி நன்மையை காண நெடுநாள் குந்திட விருப்பம் உண்டோ. ஜீவானை விரும்பி நன்மையை காண நெடுநாள் வாழ்ந்திட விருப்பம் உண்டோ. தீய சொல் வஞ்சக மொழி நம்மை விட்டு விலக்கிடுவோ. தீய சொல் வஞ்சக மொழி நம்மை விட்டு விலக்கிடுவோ. ஆனந்தமே பேரின்பமே, புகழ் பாடுவோமே. ஆனந்தமே பேரின்பமே. ஹல்லேலூயா, ஆடலுடன் புகழ் பாடுவோமே. சேர்ந்து நல்லவர் வல்லவர் காண்பவர் காப்பவர் கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன் ஸ்தோத்தரிப்பே. ஹல்லேலூயா, அவர் புகழ் எப்பொழுதுமே என்
நாவில் ஒளித்திடும். நோக்கி பார்த்தேன், முகம் மலர்ந்தேன், அவமானம் அடைய விடவே இல்லை. நோக்கி பார்த்தேன், மலர்ந்தேன், அவமானம் அடைய விடவே இல்லை. கூவி அழைத்தேன், செவி சாய்த்து பயம் நீக்கினார். கூவி அழைத்தேன், செவி சாய்த்து பயம் நீக்கினார். சொல்லுவோம், ஆனந்தமே பேரின்பமே, ஆடலுடன் புகழ் பாடுவோமே. ஆனந்தமே ஹல்லேலூயா, பேரின்பமே, ஆடலுடன் புகழ் பாடுவோமே. நல்லவர் வல்லவர் காண்பவர் காப்பவர் கர்த்தரை நானே காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். கண்களை மூடி கர்த்தரை ஆராதனை செய்ய. ஹல்லேலூயா. அவர் புகழ் எப்பொழுதுமே ஒளித்திடுமே. ஹல்லேலூயா. கர்த்தரை நானே காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். அவர் புகழ் ஷபபபபப. ஹல்லேலூயா. ஓ ஜீசஸ், கர்த்தரை நானே காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். ஹல்லேலூயா. அவர் புகழ் எப்பொழுதுமே. ஹல்லேலூயா 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 மென் ஹல்லேலூயா. கரங்களை தட்டி பாடுவோம். ஹல்லேலூயா glory ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சொல்லுவோம், ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓரிபால சங்கரபா. ஹல்லேலூயா ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சொல்லுவோம், ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆமென் ஆண்டவரே, ஆமென் ஆண்டவரே. அப்பா, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து ஆண்டவரே நாங்கள் வாசிக்க போகிற வேத வசனங்கள் எங்களுக்கு பிரயோஜனமாக இருக்க உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அன்பானவர்களே, இந்த நாளில் ஒரு வேத வசனத்தை வாசிப்போம். ஆதியாகமத்தினுடைய புத்தகம் 39ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை நான் வாசிப்போம். ஆதியாகமத்தினுடைய புத்தகம் 39ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். கர்த்தரோ யோசேப்போடு இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார். திரும்ப வாசிக்கிறேன். கர்த்தரோ யோசேப்போடு இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வேத வசனத்திலிருந்து ஆமென் இந்த போதிக்கிற அந்த பாஸ்டர் நமக்கு என்ன சொல்ல போகிறார் என்று
மிகுந்த ஆவலோடு நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். அல்லேலூயா. மிகவும் ஒரு அற்புதமான ஒரு வேத வசனம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த இடத்துல யோசேப்பு என்ற ஒரு மனிதன் அவனுடைய சகோதரர்களினாலே அந்நிய இனத்தாரிடத்தில் காசுக்கு விற்கப்பட்டு எகிப்துக்கு கொண்டு வரப்பட்டு எகிப்தில் அடிமையாய் வேலை செய்து கொண்டிருந்தான். அவன் செய்கிற காரியங்கள் வாய்க்கிறது என்று அவனுடைய எஜமான் போத்திபார் கண்டு அவனை தன் வீட்டிலே கொண்டு வந்து வைத்து ஆமீன் எல்லாவற்றையும் அவனிடத்தில் ஒப்புவித்து ஆமீன் அவன் அந்த வீட்டில் எல்லாவற்றையும் உண்மையாய் உத்தமாய் செய்து கொண்டிருந்த போது அந்த இடத்துல ஆமீன் ஒரு பயங்கரமான பழி அவன் மேல் சுமத்தப்பட்டு ஆமீன் அவன் செய்யாத தவறை அவன்தான் செய்தான் என்று ஆமீன் அவனை ஒரு குற்றவாளியாக, மிகவும் மோசமான ஒரு குற்றவாளியாக ஆமீன் அவன் கணிக்கப்பட்டு அவன் சிறைச்சாலையிலே தள்ளப்படுகிறான். அப்படி அவன் சிறைச்சாலையிலே தள்ளப்படும் போது, அவன் சிறைச்சாலையில் இருக்கும்போது தான் இந்த வேத வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தரோ யோசேப்போடு கூட இருந்தார். அல்லேலூயா. சிறைச்சாலை தலைவன் அவனிடத்தில் தயவு வைத்து எல்லாவற்றையும், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவனுக்கு சிறைச்சாலை தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த மாதத்தில் இந்த வேத வசனத்தின் மூலமாக கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிற நல்வார்த்தை என்னவென்று சொல்லி கேட்டால், இந்த மாதத்தில் அல்லேலூயா உங்களுடைய சூழ்நிலைகளிலே எது நடக்காது என்று நீங்கள் நினைக்கிறீர்களோ அது உங்கள் வாழ்க்கையில் நடக்கும்படி கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. ஆமீன். அப்படி இல்லாவிட்டால் இப்படி நாம் தெரிந்து கொள்ளலாம். ஆமீன். எது நடக்காதோ அது இந்த ஜூன் மாதத்தில் கண்டிப்பாய் உங்களுக்கு நடக்கும்படி கர்த்தர் செய்வார். உங்களுடைய சூழ்நிலைகளுக்கும் உங்கள் வாழ்க்கைக்கும் உங்களுடைய நிலைமைகளுக்கும் எது எட்டாத உயரமாயிருக்கிறதோ, யோசித்து பார்க்கக்கூட முடியாததா இருக்கிறதோ, எது நடக்காதென்று நீங்கள் சிந்திக்கக்கூட சிந்தனையில் இடமில்லாமல் வைத்திருக்கிறீர்களோ அந்த காரியம் நடக்கும்படி கர்த்தர் செய்ய போகிறார். அதைத்தான் உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கு நான் சொல்ல போகிறேன். அன்பானவர்களே, யோசேப்பினுடைய வாழ்க்கையில் நடக்காதது நடந்தது தேவனுடைய பிள்ளைகளே. காரணம், கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். நான் உங்களுக்கு இந்த மாதத்தில் நடக்காதது நடக்கும் என்று நான் சொல்ல போகிற காரியத்தை நீங்கள் கவனித்து பாருங்கள். ஆமேன். வசனத்துக்கு வருவோம். ஆமேன். 39:21 வாசிக்கிறோம். ஆமேன். கர்த்தரோ யோசேப்போடு கூட இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார். அல்லேலூயா. இதைத்தான் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். கவனிங்கள். சிறைச்சாலை தலைவனுடைய தயவு யோசேப்புக்கு கிடைக்கும்படி கர்த்தர் செய்தார். அல்லேலூயா. யோசித்து பாருங்கள் தேவனுடைய பிள்ளைகளை. ஒரு உலக மனுஷர்களால், எகிப்தில் உள்ளவர்களால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஒரு குற்றவாளியாக, அதுவும் சாதாரண குற்றம் அல்ல, எஜமானுடைய வீட்டிலேயே ஒரு மிகப்பெரிய தவறுக்கு உட்பட்ட ஒரு மனிதனாக எல்லாராலும் கணிக்கப்பட்டு தீர்மானிக்கப்பட்டு ஒரு குற்றவாளியாக அவன் சிறைச்சாலையிலே தள்ளப்பட்டிருக்கிறான். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அன்பானவர்களே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவனுக்கு எந்த ஒரு நீதி விசாரணையும் கிடையாது. அவன் செய்தது தவறுதான் என்று கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் தீர்மானிக்கப்பட்டு தவறே செய்யாத அவனை சிறைச்சாலையிலே தள்ளியிருக்கிறார்கள். கவனிங்கள் தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாட்களைப் போல அல்ல. அந்த நாட்களில் அவன் சிறைச்சாலையிலே தள்ளப்பட்ட அப்படிப்பட்ட ஒரு குற்றவாளி எப்படிப்பட்ட எண்ணத்தோட, எப்படிப்பட்ட அவன் பார்வையோட அவன் பார்க்கப்படுவான் என்பதை நீங்கள் யோசித்து பாருங்கள்.
அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தம்பி, நீ செஞ்சிருக்கிற குற்றம் ஒரு மகா பெரிய குற்றம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் அவனை ஏளனமாக பார்க்கக்கூடிய சூழ்நிலை, ஒதுக்கி வைக்கக்கூடிய சூழ்நிலை, உண்ட வீட்டுக்கே நீ துரோகம் பண்ணிட்டியா அப்படின்னு சொல்ல வேண்டிய சூழ்நிலை, உன்னை எஜமான் நம்புனார அவருக்கு துரோகம் பண்ணிட்டியான்னு சொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடிமையாக வந்த உனக்கு இவ்வளோ அந்தஸ்து கொடுத்தார, ஆமாம் இது தேவைதானா அப்படின்னு சொல்லி இழிவுபடுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எகிப்தியருக்கு மேய்ப்பர்கள் மிகவும் அருவருப்பானவர்கள். அப்படிப்பட்ட இடத்திலிருந்து தான் யோசேப்பு வந்திருக்கிறான். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. ஹல்லேலூயா. என்னுடைய பிள்ளைகளை யோசித்து பாருங்க. சிறைக்கு எதற்கு போனான் யோசேப்பு? ஒரு தண்டனையை அனுபவிக்கும்படியாகத்தான் அவன் போனான். ஹல்லேலூயா. ஆனால் அந்த இடத்துல கர்த்தர் என்ன செய்தார்? சிறைச்சாலை தலைவனுடைய கண்களிலே யோசேப்புக்கு தயவு கிடைக்கும்படி கர்த்தர் செய்தார். நான் வலியுறுத்தி சொல்லுகிறேன், எந்த சூழ்நிலையும் எந்த கடினமான காரியத்திலையும் கர்த்தர் உன்னோடு கூட இருந்து முடியாததை முடிய வைப்பார், நடக்காததை நடக்க வைப்பார். காரணம், அவர் உன்னோடு கூட இருப்பாரானால் உன்னை சுற்றிலும் உள்ள சூழ்நிலைகள், உன்னை சுற்றிலும் உள்ள காரியங்கள், உன்னை குறித்திருக்கிற தவறான எண்ணங்கள், உன்னால் முடியாத காரியங்கள், நடக்காது என்று சொல்லப்படுகிற காரியங்களை கூட ஆண்டவர் மாற்றி அமைப்பார். அல்லேலூயா. ஆமென். சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நான் சொல்லுகிறதை உங்கள் வாழ்க்கையில் யோசித்து பாருங்கள். சிறைக்கு எதுக்கு போனான்? எப்படிப்பட்ட குற்றம் சாட்டப்பட்டவனாய் போனான்? எப்படிப்பட்ட இழிவான காரியத்துக்காக போனான்? யோசித்து பாருங்கள். அப்படிப்பட்ட மனுஷனுக்கு ஒரு மரியாதை கிடைக்குமா? மேன்மை கிடைக்குமா? முன்னேற்றம் கிடைக்குமா? ஆசீர்வாதம் கிடைக்குமா? நன்மை கிடைக்குமா? கிடைக்கவே கிடைக்காது. அதனால தான் நான் உங்களுக்கு தலைப்பு சொல்லுகிறேன், நடக்காதது எதுவோ அது உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாய் கர்த்தர் நடக்க பண்ணுவார். அல்லேலூயா. கடந்த நாட்களில் ஆமென் இல்லாவிட்டால் இந்த நாட்களுடைய சூழ்நிலையில் எது என் வாழ்க்கையில் நடக்கவே நடக்காது, நான் அதை யோசிக்க கூட கூடாது என்று நீங்கள் ஒருவேளை நினைத்திருப்பீர்களானால், அன்பானவர்களை, இந்த ஜூன் மாசத்திலையும் வருகிற நாட்களிலையும் நடக்காத காரியங்கள் உன் வாழ்க்கையில நடக்கும்படி கர்த்தர் நிச்சயமாய் செய்வார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 3 காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். முதலாவது, உங்கள் வாழ்க்கையில நடக்காதது நடக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோசேப்பு சிறைச்சாலையில கைதியாய் போனவன், ஆனால் அந்த இடத்துல மற்றவர்களை பராமரிக்கும்படி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவன் வாழ்க்கை வித்தியாசப்பட்டது. அதிக சிறைச்சாலைக்காரனுடைய கண்களிலே தயவு கிடைக்கும்படி கர்த்தர் செய்தார். ஆமென். சிறைச்சாலைக்காரன் எல்லாவற்றையும் அவனிடத்திலே ஒப்புவித்தான். அல்லேலூயா. 3வது, அவன்தான் அவனுக்கு மற்றவர்களை விசாரிக்கக்கூடிய ஒரு இடத்திலே யோசேப்பு வந்தான். யோசித்து பாருங்கள் என்னுடைய பிள்ளைகளை. ஒரு யோசேப்புக்கு மாத்திரம் அல்ல, உங்கள் வாழ்க்கையிலையும் எது நடக்காத அதெல்லாம் கர்த்தர் நடக்க பண்ண அவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். இந்த யோசேப்போடு கூட கர்த்தர் இருந்தார். அல்லேலூயா. ஆமென். இன்னொரு பலவீனத்தை இந்த யோசேப்பை குறித்து நான் உங்களுக்கு சொல்லட்டுமா? என்ன வசனம் வாசிக்கிறோம்? இந்த வசனத்தினுடைய ஆரம்பம் சொல்லுகிறது, கர்த்தரோ யோசேப்போடு இருந்தார். கர்த்தரோ யோசேப்போடு இருந்தார் என்றால் என்ன வார்த்தை என்னுடைய பிள்ளைகளை? அவன் சிறு பிராயத்தில் தகப்பனை நம்பியிருப்பான், தாயை நம்பியிருப்பான். அவன் தாய் மரித்து போனான். தகப்பனை நம்பியிருப்பான், தகப்பனை விட்டு பிரிக்கப்பட்டான். அண்ணன் தம்பிகளை நம்பியிருப்பான், அண்ணன் தம்பிலாம் என் கூட இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். சில இடங்களில் ஆமென் ஸ்தோத்திரம், பெண் பிள்ளை கட்டும்போது அந்த குடும்பத்தில் அவ கூட பிறந்தவங்க எத்தனை பேருன்னு சொல்லி கேட்பாங்க. என்னுடைய பிள்ளைகளை, அந்த பெண் பிள்ளைங்களோட கூட உன்ன ஒரு 2-3 ஆமென் தங்கச்சிங்க இருக்கிறாங்க அப்படின்னா கஷ்டம் அப்படின்னு நினைப்பாங்க. ஹல்லேலூயா. ஆனால் அதே சமயத்தில் 3 அண்ணன்கள் இருக்கிறாங்க
இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், இல்லை 4 அண்ணன்கள் இருக்கிறானுங்க அப்படின்னு சொன்னால் கர்த்தருக்கு ரொம்ப சந்தோஷம். அல்லேலூயா. என்னைக்கு இருந்தாலும் தங்கச்சிக்காரிக்கு ஓடி வந்து என்ன செய்வாங்க, காரியங்களை செய்வாங்கன்ற மாதிரி யோசேப்புக்கு ஒரு வேளை ஒரு எண்ணம் இருந்திருக்கலாம். என்ன எண்ணம்? ஆமாம், எனக்கு இத்தனை சகோதரர்கள் இருக்கிறாங்களா, அப்பா அப்பா அப்பா, என் வாழ்க்கை எவ்வளோ சூப்பராக இருக்க போகுது. ஆமாம், என் வாழ்க்கையில் எல்லாமே நடக்கும், யாரை வச்சாவது நான் காரியங்களை சாதித்து கொள்ளுவேன் அப்படின்னு ஒரு வேளை அவன் நினச்சிருக்கலாம் என்னுடைய பிள்ளைகளை. ஆனால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், யோசேப்பினுடைய வாழ்க்கையில் அவனுடைய சகோதரர்கள் கூட கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் விட்டு பிரியக்கூடிய ஒரு சூழ்நிலை. அடிமையாய் வந்த எகிப்தில் அந்த போத்திப்பார் என்ற அந்த எஜமான் அவன் மேல் அன்பு வைத்து அவனுக்கு வீட்டுள்ள எல்லா உரிமையும் கொடுத்து அவனை உயர்த்தினான். ஆனால் அந்த இடத்துலையும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் கைவிடப்பட்டதான ஒரு சூழ்நிலை. அல்லேலூயா. எல்லாரும் கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அவன் சிறைச்சாலையிலே தள்ளப்பட்டான். வேதம் சொல்லுகிறது, கர்த்தரோ யோசேப்போடு கூட இருந்தார். அல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, உன் பிரச்சனையில், உன் இக்கட்டில், உன் சோதனையில், உன் பலவீனத்தில் யார் உன்னோடு கூட இருந்தாலும் இல்லாவிட்டாலும் கர்த்தர் உன்னோடு கூட இருப்பார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. கர்த்தர் உன்னோடு கூட இருப்பார். ஆனால் நடக்காததும் நடக்கும். அல்லேலூயா. கிடைக்காததும் கிடைக்கும். தயவு கிடைக்க பண்ணுவார், உன்னை உயர்த்துவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முதலாவதாக யோசேப்பின் வாழ்க்கையில், ஆமேன் ஸ்தோத்திரம், அவன் சொந்த வாழ்க்கையில் நடக்காத காரியம் ஆமேன் நடந்தது. சிறைச்சாலைக்காரனுடைய கண்களில் தயவு கிடைக்க கர்த்தர் செய்தார். முதலாவதாக, ஆகையினால் நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே எதை குறித்தும் சோர்ந்து போகாதிருங்கள். இரண்டாவதாக, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், உங்கள் மூலமாக மற்றவர்களுக்கு நடக்காதது நடக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எப்படி என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆதியாகமத்தினுடைய புஸ்தகம் 40ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். அப்பொழுது அவன் தன் எஜமானுடைய வீட்டில் தன்னோடு காவல் பண்ணப்பட்டிருந்த பார்வோனுடைய 2 பிரதானிகளை நோக்கி, உங்கள் முகம் இன்று துக்கமாயிருக்கிறது என்ன என்று கேட்டான். அல்லேலூயா. ஆமேன். அந்த சிறைச்சாலையில் யோசேப்புக்கு மற்ற கைதிகளை விசாரிக்கக்கூடிய பொறுப்பு. ஆகையினாலே ஒரு நாள் காலையில் எழுந்து பார்த்தபோது பார்வோனுக்கு மிகவும் பிரதானிகளாக இருந்து குற்றம் சாட்டப்பட்டு சிறைச்சாலையில் தள்ளப்பட்ட 2 பேர் இருந்தார்கள். அந்த 2 பேரையும் பார்த்தான். நீங்கள் துக்கமாயிருக்கிறது என்ன என்று கேட்டான். அப்படி 2 பேரும் ஒரு சொப்பனத்தை கண்டையா அப்படின்னு சொல்லி அவங்க சொப்பனத்தை விளக்கி சொல்றாங்க. அதுல ஒருவன் ஏற்கனவே ராஜாவுக்கு பானபாத்திரக்காரனாக இருந்தான். அன்பானவர்களே, ராஜாவுக்கு அடுத்தபடியாய் பானபாத்திரக்காரனாக இருக்கிறவனை ராஜா முழு நம்பிக்கையாக இருப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் அவன் ஏதோ குற்றம் செய்ததினாலே அவன் சிறைச்சாலையிலே தள்ளப்பட்டான். ஆனால் யோசேப்பு அந்த பானபாத்திரக்காரனை பார்த்து சொல்லுகிறான், இன்னும் சில நாட்களுக்குள்ளே ராஜா அதே இடத்துல உன்னை உயர்த்தி உன்னை ஒரு பானபாத்திரக்காரனாக சரியான இடத்துல உன்னை உயர்த்த போகிறார் என்று சொன்னான். அல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இந்த வசனத்தை கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. இதற்கு முன்பு ஏன் அவன் அந்த இடத்திலிருந்து தள்ளப்பட்டான்? சந்தேகப்பட்டு, ஒருவேளை அவன் தவறு செய்தவனாய், ஒருவேளை அப்படி ராஜாவுக்கு மிகவும் நம்பிக்கையாக இருக்கக்கூடிய ஒரு ஆள் தவறு செய்ய போகிறான் என்ற சந்தேகமோ, இல்லைனா தவறு செய்தவனையோ அவன் தள்ளின பிறகு அதே இடத்துக்கு அவனை தூக்கி கொண்டு வந்து நிறுத்துவது என்று சொல்வது சாதாரண காரியமே இல்லை. நீங்கள் யோசித்து பாருங்கள். ஆனால் யோசேப்பு சொல்லுகிறான், எந்த இடத்திலிருந்து நீ தள்ளப்பட்டாயோ அதே இடத்துல கர்த்தர் உன்னை கொண்டு வந்து அவன் நிறுத்துவார். அல்லேலூயா. முதலாவதாக நம்முடைய வாழ்க்கையில் நடக்காதது நடக்கும். இரண்டாவதாக, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நம்மை சேர்ந்தவர்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறதுனாலே நடக்காததை கர்த்தர் நடக்க பண்ணுவார். ஹல்லேலூயா. அப்படியானால் என்ன அர்த்தம் தேவனுடைய பிள்ளைகளை? மற்றவர்களுக்கு கர்த்தர் உங்களை பயன்படுத்துவார். நீங்கள் பிரயோஜனமுள்ள ஒரு பாத்திரங்களாக நிச்சயமாய் மாறுவீர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மூன்றாவதாக,
ஆமீன், ஆமீன். தேசத்தில் நடக்கக்கூடாதது உங்கள் மூலமாய் நடக்கும். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆதியாகமம் 41, 43, ஆமீன், 41ஆம் அதிகாரம் 43, 57 வசனங்களை நீங்கள் வாசித்து பார்த்தால், ராஜாவுக்கு திடீரென்று ஒரு சொப்பனம். அந்த சொப்பனத்தை விளங்கிக் கொள்ள ராஜாவால் முடியவில்லை. அப்பொழுது யோசேப்பை கூட்டிக் கொண்டு வந்தார்கள். யோசேப்பு அழகாக சொன்னார், முதல் 7 வருஷம் பரிபூரணம் உண்டாயிருக்கும், பயங்கர விளைச்சல் இருக்கும். ஆனால் அடுத்த 7 வருடம் மிகுந்த பஞ்சம் இருக்கும், தேசம் பாழாகும் என்று யோசேப்பு ராஜாவுக்கு விளக்கி சொன்னபோது, என் அன்பு என்னுடைய பிள்ளைகளை, ராஜாவுக்கு என்ன செய்யுதுன்னு தெரியல, தேசத்தை எப்படி காப்பாற்றுறதுன்னு சொல்லி தெரியல. யோசேப்பையே அந்த எகிப்து தேசம் முழுவதுக்கும் அதிகாரியாய் வைத்து, அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், 7 வருஷம் பஞ்சத்தில் அந்த எகிப்து அழிந்து போகாதபடிக்கு, அல்லேலூயா, ஆமீன், ஒரு யோசேப்பை கொண்டு கர்த்தர் கிரியை செய்தார். அப்படியானால் 3வது, ஆமீன், ஸ்தோத்திரம், 7 வருஷம் பஞ்சத்தில் எவ்வளோ கொடிதாக இருக்கும் பாருங்க என்னுடைய பிள்ளைகளை. அல்லேலூயா. 1 வருஷம் பஞ்சமே எவ்வளோ கஷ்டம், 3 வருஷம் பஞ்சமே எவ்வளோ கஷ்டம். ஆனால் யோசேப்பு நின்று, அல்லேலூயா, அந்த தேசத்தில் எவ்வளோ மக்கள் இருந்திருப்பார்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமீன். 7 வருஷம், ஆமீன், பஞ்சத்தில் இருந்து அந்த மக்கள் ஒருவர் கூட பஞ்சத்தினால் மறிக்காதபடிக்கு அவன் தூக்கி எடுத்தான் என்று சொன்னால், ஆமீன், முடியாத ஒரு காரியம் முடிந்தது. எது நடக்காதோ அது நடந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்கள் வாழ்க்கையிலும் கூட இந்த ஜூன் மாதத்தில், ஆமீன், ஆண்டவர் கிருபையாய், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நடக்காததை நடக்க பண்ண போகிறார், எட்டாததை எட்டி பிடிக்க பண்ண போகிறார், முடியாததை கர்த்தர் முடிய பண்ண போகிறார். யோசேப்பின் வாழ்க்கையில் அப்படி செய்வாரானால் உங்களுடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவர் நிச்சயம் அப்படி செய்வார். அல்லேலூயா. யோசேப்போடு கூட கர்த்தர் இருந்தது போல இந்த மாதத்திலையும் கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். வாக்குத்தத்தத்தை நான் திரும்ப வாசித்து ஜெபிக்க போகிறேன். ஆதியாகமத்தினுடைய புஸ்தகம் 39, ஆமீன், 21. கர்த்தரோ யோசேப்போடு கூட இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி, ஆமீன், செய்தார். அல்லேலூயா. ஆமீன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வேத வசனத்தின்படி நடக்காதவைகள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். நடக்காதவைகள் உங்களோடு கூட இருக்கிறனுடைய வாழ்க்கையில் நடக்கும். நடக்காதவைகள் உங்கள் தேசத்தில் உங்கள் மூலமாய் நடக்க கர்த்தர் நிச்சயம் உதவி செய்வார். நல்ல விசுவாசத்தோடு கூட கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பாருங்கள். ஆண்டவர் யோசேப்புக்கு செய்ததை நிச்சயம் உங்களுக்கு செய்வார், நிச்சயம் உங்களுக்கு செய்வார். கண்களை மூடி நீங்கள் ஜெபிக்கிறீர்கள். அல்லேலூயா. கண்களை மூடி ஆண்டவரை பார்த்து கேளுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். என்னுடைய பிள்ளைகளை யாக்கோபு சொன்னான், எல்லாம் எனக்கு விரோதமாய் நடக்கிறது. ஆமென். யோசேப்பும் இல்லை, சிமியோனும் இல்லை. ஆமென். இப்பொழுது நீங்கள் பென்யமீனை கேட்கிறீர்களே, எல்லாம் எனக்கு விரோதமாய் நடக்கிறது என்று ஒரு யாக்கோபு புலம்பினான். ஆனால் ஒரு யோசேப்புக்கு பாருங்கள் என்னுடைய பிள்ளைகளை, ஆமென், நடக்க கூடாதது அவனுக்கு நடக்கும்படி கர்த்தர் செய்தார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த ஜூன் மாசத்துல கடந்த நாட்களை நான் ஆண்டவரை ஏங்கி தவித்து, ஆண்டவரை பிரயாசப்பட்டு, எதெல்லாம் எனக்கு முடியவில்லை என்று நான் சோர்ந்து போனேனோ, ஆமை, இதெல்லாம் எனக்கு எட்டாத உயரம் என்று நினைத்தேனோ, என் அப்பன் இயேசு ஆண்டவர் இந்த ஜூன் மாசத்துல, ஆமீன், அவைகளை நடக்க பண்ண போகிறார். ஓ ஜீசஸ், ஹல்லேலூயா. நல்ல ஊக்கமா ஜெபம் பண்ணுங்க, நல்ல ஊக்கமா ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, 39:21 படி, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, கர்த்தர் நடக்காததை நடக்க பண்ணுவீர். ஆண்டவரே, என்னோடு கூட இருக்கிற தேவன் அதை செய்வார்.
நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கடந்த நாட்களில் நடக்காதவைகள் இந்த நாட்களில் நடக்கட்டும். எது நடக்காததோ அது உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நடக்க வைப்பீராக, நடக்க செய்வீராக, அதிசயங்களை காண பண்ணுவீராக. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களிலேயும் ஆண்டவரே, உம்முடைய கிருபை இறங்கட்டும், உம்முடைய வெளிச்சம் இறங்கட்டும். ஆண்டவரே, எல்லா காரியத்திலையும் உம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக, உயர்த்தப்படுவார்களாக, மேன்மை அடைவார்களாக, முன்னேற்றம் அடைவார்களாக. ஆண்டவரே, உலகத்தில் பரவி வருகிற ஆண்டவரே வியாதிகள், பலவீனங்கள், பிசாசின் கிரியைகள், சத்துருவின் போராட்டங்களுக்கு கர்த்தருடைய பிள்ளைகளை விலக்கி காக்கும்படி இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். ஆண்டவரே, அல்லேலூயா. உடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். எல்லா சபை மக்களுக்காக, விசுவாச குடும்பங்களுக்காக உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரப்பா. இந்த மாதம் முழுவதும் ஆண்டவரை கண்மணி போல பாதுகாத்து நடக்காதவையெல்லாம் நடக்கிற அதிசயத்தை உடைய பிள்ளைகள் காண கர்த்தர் உதவி செய்யும். ஆசீர்வதிக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளுங்க நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய ஐக்கியமும் சமாதானமும் பாதுகாவல் நாம் அனைவரோடு கூட ஆமென் சதா காலமும் தங்கியிருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.